வணக்கம் நண்பா. திட்டமிடப்படாத எதையும் உங்களால் அடையவும் முடியாது. நீங்கள் அடைய விரும்பும் விஷயத்தை அடைவதற்கான திட்டத்தை உருவாக்குங்கள். அதன்படி செயல்படுங்கள். நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். திட்டமில்லாத பயணமே தோல்வி, திட்டமிட்ட பயணமே வெற்றி. உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமென்றால் மற்றவர்களை மாற்ற நினைக்காமல் உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கை தன்னால் மாறும். உங்களிடம் பேசாத மனிதர்களைப் பற்றி சிந்தித்து வருத்தப்படுவதை விட உங்களிடம் பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள். அதுவே உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உங்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும். மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது உங்கள் பிறப்புரிமை. பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே. அப்படி செய்வதால் கூடுவது உன் தலைகணமே தவிர மதிப்பல்ல. இதை உணர்ந்தவன் வாழ்க்கையில் உயர்கிறான். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. அதனால் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ள தினமும் புத்தகங்களை படிக்கத் தொடங்குங்கள். பெட்டியை திறக்காதவரை அதனுள் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அதன் மதிப்பு தெரியாது. பெட்டியை திறந்தால்தான் அதனுள் இருப்பது தங்கமா, வைரமா அல்லது பணமா, இல்லை வெறும் தேவையற்ற பொருளா என்பது புரியும். அதுபோல் உன் திறமையை நீ வெளிக்காட்டினால்தான் உன் மதிப்பு மற்றவர்களுக்கு புரியும். வெளிக்காட்டாதவரை நீயும் ஒரு சாதாரண மனிதன்தான். எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போகலாம். ஆனால் இதை மட்டும் உங்கள் மனதில் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களால் யாரும் அழவோ அழியவோ கூடாது. அப்படி வாழும் வாழ்க்கையே சிறப்பான வாழ்க்கை. சிக்கலை சாதுரியமாக சந்திக்கவும் கடக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள், பழகுங்கள். இங்கு அனைவர் வாழ்க்கையிலும் சிக்கல்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதை நாம் எவ்வாறு காண்கிறோம், எப்படி சரி செய்கிறோம் என்பதை பொறுத்தே நமது வாழ்க்கை அமைகிறது. பிரச்சனைகளை தடைகளாக பார்க்காமல் சவால்களாகவும் வாய்ப்புகளாகவும் பார்க்க பழகுங்கள். வெயிலை கடந்த மனிதர்களுக்குத்தான் நிழலின் அருமை புரியும். இருட்டை கடந்த மனிதர்களுக்கே வெளிச்சத்தின் அருமை புரியும். அதுபோல் துன்பத்தை கடந்த மனிதனுக்கே இன்பத்தின் அருமை புரியும். இன்பமும் துன்பமும் கலந்ததே வாழ்க்கை. இன்பம் மட்டுமே இருந்துவிட்டால் வாழ்க்கை சலித்து போகும். துன்பம் மட்டுமே இருந்துவிட்டால் வாழ்க்கை வெறுத்து போகும். இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை உணர்ந்தால்தான் நமக்குள் நிம்மதி பிறக்கும். ஒரு லென்ஸ் மூலம் சூரிய ஒளியை ஒரு காகிதத்தில் குவித்தால் வெப்பம் தாங்காமல் அந்த காகிதம் பற்றி எரியும். லென்ஸ் இல்லாமல் அது முடியாது. அதுபோல் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் உங்கள் கவனத்தை சிதறவிடாமல் ஒரு இலக்கின் மீது உங்கள் கவனத்தை முழுமையாக குவிக்க வேண்டும். உங்கள் செயல்களை உங்கள் இலக்கிற்காக ஒருங்கிணைக்க வேண்டும். அப்பொழுதே நீங்கள் வெற்றி பெற முடியும். இல்லை இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருந்தால் உங்களிடம் இருப்பதும் இல்லாமல் போகும். முதலில் உங்களிடம் இருக்கும் விஷயத்தை உணர்ந்து சிறப்பாக வாழ்ந்தால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களை தன்னால் தேடி வரும். தோல்விகளை வெற்றிக்கான பயிற்சிகளாக பார்க்கும் மனிதன் தோல்விகளால் துவண்டு போவதில்லை. திரும்ப திரும்ப முயற்சி செய்து வெற்றி பெறுகிறான். குடும்பத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் விவாதங்களில் ஜெயிக்க நினைக்காமல் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் யாரென்று உங்கள் வலிமையை வெளிப்படுத்த நினைக்காமல் சமரசம் செய்ய முயற்சிக்க வேண்டும். தான் என்ற அகங்காரத்தை வெளிப்படுத்தாமல் நாம் என்ற ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி இருக்கும் குடும்பமே மகிழ்ச்சியை வளர்க்கிறது. தினம் காலையில் சிந்திக்கும் ஒரு நல்ல சிந்தனையே அன்றைய நாளை நன்மை நிறைந்ததாக மாற்றும். எனவே நேர்மறையாக சிந்திக்கும் பழக்கத்தை உருவாக்குங்கள். நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். வாய்ப்புகள் அதுவாக உங்கள் கதவுகளை வந்து தட்டாது. நீங்கள் தான் அதை தேடிச் செல்ல வேண்டும். தேடியும் கிடைக்கவில்லை என்றால் அந்த வாய்ப்புகளை நீங்களே உருவாக்க வேண்டும். காரணத்தை கூறிக்கொண்டு நேரத்தை வீணாக்குவதை விட உன்னிடம் இருப்பதை வைத்து கிடைத்த சிறிய வாய்ப்புகளையும் பயன்படுத்தி இடைவிடாது முயற்சி செய்தால் நீங்கள் வெற்றியடைவதை எவராலும் தடுக்க முடியாது. உங்கள் குடும்பத்தை காதலிக்கத் தொடங்குங்கள். அவர்கள் உங்களை நம்பியுள்ளனர். உங்கள் வேலையை காதலிக்கத் தொடங்குங்கள். அது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. இரண்டிற்கும் சம அளவு முக்கியத்துவம் கொடுங்கள். அதுவே சிறப்பான வாழ்க்கையை தரும். புழுவாக இருந்தபோது வெறுத்த மனிதர்கள்தான் வண்ணத்து பூச்சியாக அது மாறிய போது அதை ரசிக்கிறார்கள். அதுபோல் நீங்கள் இன்று இருக்கும் நிலையை கண்டு விமர்சிக்கும் மனிதர்களே நீங்கள் வெற்றி பெற்றதும் உங்களை புகழ்ந்து பேசுகிறார்கள். எனவே விமர்சிப்பதை கண்டுகொள்ளாமல் உங்கள் இலக்கின் மீது முழு கவனமும் வைத்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.